தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அன்பு நண்பர் அனைவருக்கு ஹெர்போக்கிலிருந்து மருத்துவர் வெகு காலமாக நம்மள்கிட்ட தொடர்பில் கொண்டு தன்னுடைய குறைகளை சொல்லி எங்களிடம் மருந்துகள் வாங்கி பயன்பெற்றவர்கள். தயவு செய்து நீங்கள் பெற்ற இந்த பயனை மற்றவர்களும் பயன் பெறணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பயன்களை அவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொலைபேசி வாயிலாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் ஒரு பேருக்கு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு நீங்கள் சொல்ல கூச்சப்பட கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்கள் பற்ற டீட்டெயில்கள் எதுவும் நாங்கள் யாருக்கும் சொல்கிறதில்ல. ஆனால் நீங்களே முன் வந்து உங்களுடைய குறைபாடுகள் என்னென்ன இருந்துச்சு, எப்படி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும், அது மூலம் நீங்கள் வாங்கின அந்த மருந்துகள், உணவு வகைகள் எப்படி பயன்படுத்தினீங்க, இது முன்னால் உங்களுக்கு உங்களுடைய குறைபாடுகள் எவ்வளோ நாளையில் எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னு உண்மையிலேயே நீங்கள் ஆசைப்பட்டீங்க. மற்றவங்களுக்கு இது பலன் கிடைக்கணும். ஒரு காலத்தில் உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் வெளியே சொல்ல முடியாமலும் இதை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, இந்த கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பயன்களை அழகாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ சாட்சி மாதிரியோ, உங்களுடைய முகம் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜிலேயோ உங்களுடைய பயன்களை நீங்கள் எங்களுக்கு பேசி அனுப்பலாம். இதை நாங்கள் யார்ட்டும் வெறுமனை கேட்கல, எங்களுடைய சுய லாபத்திற்காக நாங்கள் கேட்கல. இதில் உங்களுக்கு பயன் இருக்கு. நீங்கள் எந்த விதமான மருந்துகள் எங்கள்கிட்ட வாங்கி பயன்பெற்றீங்களோ அந்த மருந்துகள் உங்களுக்கு தேவையென்றால் நாங்கள் அதை ஃப்ரீயாக கூட உங்களுக்கு அனுப்பி தர்றோம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒரு சாட்சி பல பேருடைய குறைபாடு அதை தீர்க்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டெமோன்லேயே தான் இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே கண்ணால் பார்த்தா தான் அவங்க அதை வாங்குவாங்க அளவுக்கு நாடு போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் வாங்கினது தான் பெற்ற இன்பம் இந்த வையம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குறைபாடுகள் மற்றவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய குறைபாடுகள் தீர்க்கும் போது மற்றவங்களுக்கு அது உதாரணமாக இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தவித கூச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் பேசி அனுப்பலாம். அதில் எந்தவித அச்சமும் வேண்டாம் உங்களுக்கு. இதில் எந்தவித உங்களுக்கு நம்ம பேசுகிறோமே இது தவறாயிருமா, இல்லை நம்ம பேசலாமா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம். அந்தரங்க விஷயங்களை பற்றி ஆணை விட பெண்களே அதிகமாக பேசி மருத்துவத்தை பற்றி எங்கள்கிட்ட கேட்குற இந்த வேளையில் பயன்பெற்ற ஒரு மருந்தனால தன்னுடைய குறைகள் தீர்த்து முற்றிலும் பயன்பெற்று இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு காரணமான இந்த மருந்து, மருத்துவமனை, மருத்துவர்களை பற்றி நீங்கள் சொல்கிறதில்ல எந்தவித தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அதை நீங்கள் எங்களுக்கு செய்த ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறைபாடை தீர்க்கிற ஒருத்தருக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் அது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் நன்றி கடமைன்னு ஒன்று இருக்குது. என்னதான் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் எங்கள்கிட்ட மருந்துகள் வாங்கியிருந்தாலும் அதையே மீறி இறைவனுடைய ஒரு அருளும் இந்த மருத்துவர்களுடைய கடின உழைப்பினுடைய காரணமாகத்தான் உங்களுடைய குறைபாடுகள் அகற்றப்பட்டிருக்கும் முற்றிலும். அதனால ஒரு மருத்துவர்களுக்கு ஒரு விஷயம் நீங்க செய்து கொடுக்கறதாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதியே நீங்க பயனடைஞ்ச இந்த விஷயத்தை ஒரு 4 பேர்ல சொல்றது, 4 பேரை சென்றடைகிறது தான். ஒரு பொய்யான விளம்பரங்களை போட்டு மக்கள்ல காட்டி அது அவங்களுக்கு சென்றடைஞ்சு அது மூலியம் அவங்க அந்த மருந்தை வாங்குவதை காட்டிலும் இந்த மருந்துகளை வாங்கி பயன்பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும். ஏன்டா வாங்க வரவங்க எல்லாரும் சொல்ற விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சு, எங்களுக்கு யாருமே சொல்லல, நாங்க பயனடைஞ்ச பிறகு தான் தெரியும். எங்க தெருவிலே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க உங்கள்கிட்ட, எங்களுக்கு அடுத்த தெருவில் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, எங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, யாருமே எங்கள்கிட்ட சொல்லல அப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் நீங்க இதை மறைக்கிறீங்க? ஒரு குறைபாட அகற்றப்பட்ட குறைபாடு உள்ள ஒருத்தங்க அந்த குறைபாடை தீர்க்கிறத 4 பேருக்கு சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நீங்க தேவையில்லாத அளவுக்கு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. உங்களை போல குறைபாடு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அது எந்த வகையான குறைபாடா இருந்தாலும் சரி, அதுக்கான மருந்துகள் நம்மகிட்ட இருக்கு. இது உங்களுக்கு
கண்டிப்பாக மன கஷ்டப்படாமல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களை இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. உடனடியாக இந்த வீடியோ பார்த்தவங்க நீங்க எங்கள்கிட்ட மருந்து வாங்கி பயன்பெற்று இருந்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப்ல இருக்க நம்பர்ல உங்களுடைய பயனை ஒரு 5 நிமிடங்களுக்கு குறையாம அழகாக பேசி எங்களுக்கு அனுப்புங்க. அது 4 பேருக்கு பயன்படட்டும். அதை நாங்கள் யூடியூப் வாயிலாக பல பேர் சென்றடையக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா பயன்களையும் நீங்க மட்டும் அடைஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா அது எவ்வளவு தவறான ஒரு விஷயமா இருக்கும். இல்ல ஒருத்தர் பயனடைஞ்ச பிறகு நீங்களும் அது மாதிரி அடைஞ்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட நீங்க சொல்லலை அப்படின்னா அவங்க உங்களை நினைச்சு என்ன நினைப்பாங்க? அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.